சென்னையில் நடைபெற்ற கைப்பந்து விளையாட்டு பயிற்சி முகாமில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிளப் மற்றும் டாக்டர் சிவந்தி கிளப் சார்பில் சென்னையில் 35வது கோடைக்கால கைப்பந்து விளையாட்டு பயிற்சி முகாம் நடைபெற்றது. சென்னை எழும்பூரில் உள்ள ராதாகிருஷ்ணன் விளையாட்டரங்கில் கடந்த 21 நாட்களாக இப்பயிற்சி முகாமில் 150க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நிறைவு நாளான நேற்று பயிற்சி முடித்த மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த பயிற்சி தங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். டாக்டர் சிவந்தி கிளப் நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிளப் நடத்திய 35th சம்மர் கேம்பில் நான் அட்டன் பண்ணேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தினைக்கும் காலையில் எழுந்து இங்கே ப்ராக்டிஸ்க்கு வருது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்காக இருந்தது. ஒரு கேம்ப்பும் எங்களுக்கு ஒரு புதுசாக நாங்கள் கற்றுக்குறோம். ஒரு கேம்ப்லேயும் நான் இங்கே வாலிபால் தினமும் காலைல வரதுனால எனக்கு ரொம்ப உடம்புல ஃபிட்னஸாக இருக்குது. எனக்கு உடம்புல ஸ்கூலில் நான் கேம்ப் போகிறதோட இங்கே கேம்ப் போகிறதுனால இங்கே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் கற்றுக்க முடியுது. அப்புறம் எனக்கு நிறைய பெரிய வாலிபால் பிளேயர் ஆகணும்னு ஆசை. இந்நிகழ்ச்சியில் தமிழக கடலோர பாதுகாப்பு குழும கூடுதல் டிஜிபி சைலேந்திரபாபு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இப்பயிற்சி முகாமில் பங்கேற்றவர்களில் பலர் ராணுவம், ரயில்வே மற்றும் காவல்துறைகளில் பணியாற்றி வருவதாக அவர் கூறினார். நெல்லை ஃப்ரெண்ட்ஸ் வாலிபால் கிளப், சிவந்தி வாலிபால் கிளப் இங்கே எக்மோரில் 35வது ஆண்டுகளாக குழந்தைகளுக்கு இந்த ஸ்கூல் வெக்கேஷன் அப்போ வாலிபால் கோச்சிங் நடத்திட்டு இருக்கிறாங்க. இங்கே கோச்சிங் எடுத்த கடந்த 35 வருஷமாக கோச்சிங்கில் அட்டன் பண்ண நிறைய பேர் இந்திய ராணுவம், இந்திய கப்பல் படை, அதே மாதிரி கஸ்டம்ஸ், இன்கம் டேக்ஸ், ரயில்வேஸ் இது போன்ற துறைகள்லையும் நம்ம தமிழ்நாடு காவல்துறையிலையும் வாலிபால் விளையாட்டு வீராங்கனைகளாக அதிகாரிகளாகவும் அவங்க சேர்ந்திருக்கிறாங்க.